Hello guys, welcome to Vinu Manu recap. Vinu part 34 அதான் guys பார்க்குறோம். சாப்டர்க்குள்ள போகலாம் guys. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி குரூப் 13 சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்களாமா. அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான கிட்டு வந்து கண்டிப்பாக ரன் சாண்டல்னு சொல்லி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க guys. அதாவது ஹீரோவை பற்றி அது இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி காசிப் மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இருந்துட்டு நானும் அதாவது ஹீரோன்னு தெரியாது, அது ரன் சாண்டல்ஸ் அந்த ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹேர் இருப்பாங்களுக்கு அவங்க வந்து ட்வின்ஸ் தான். அந்த ட்வின்ஸும் அப்புறம் ஹீரோ வந்து 3 பேர்த்தில் தான் யாராவது வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் பீரருங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஆப்டைன் பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்கணும். இன்னும் வந்து அந்த ஹீரோ வந்துருப்பார், ஆனால் இன்னும் ஹீரோவுக்கு முன்னாடி பிறந்த அந்த 2 ட்வின் பிரதர் வந்து வந்திருக்க மாட்டாங்க, அந்த ஒயிட் ஹேரும் பிளாக் ஹேரும். இவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஃப்ளாக் பீரர் வந்து இந்த மாதிரி போட்டி. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பப்ளிக் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எல்லாருமே வந்து இந்த ஃப்ளாக் பீரருங்கிறது வந்து அந்த ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபேமிலி வெளில வருதுங்க. ஆனால் லூனா வந்து வேண்டாட்டு போயிடுவா, அவளுக்கு வந்து அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு வந்து த்ரோன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அவள் வந்து சிப்ளிங்ஸை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ரீசனுக்காக தான் வந்து த்ரோனவே வேண்டாம்னு சொல்லிட்டு வருவாள். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்னை பற்றி அவங்க தெரியறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து ட்வின்ஸை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த இமேஜ் வந்து இவ்வளோ கண்ட்ரி தாண்டி அவங்க இருக்கிறது அந்த ஸ்டேட்டை தாண்டி இவ்வளோ தூரம் தள்ளி இந்த இடத்துல பரவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கீஸ். அங்கே இருக்கிற பப்ளிக்லேயே வந்து சில பேர் இருந்துட்டு இது வந்து கண்டிப்பாக ஜின்னாக இருக்கணும், ஏன்னா வந்து அவன் 15 வயசுலேயே வந்து இந்த மாதிரி 5 ஸ்டாரை வந்து அட்டைன் பண்ணால் அவனாக இருக்கிறது தான் வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இவன் இருப்பான்ல பைரட், அவன் வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்களே அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவன் வந்தோடனே அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் தான் வந்து இந்த மாதிரி காஸ்மோஸ் பைரட், நான் தான் வந்து இதை வந்து இந்த போட்டி நடத்திட்டு இருக்கேன். மேட்ச் ஸ்டார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து ஒரு பைரட் வருவாங்க அந்த இடத்துக்கு. அந்த பைரட்டை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போ அவனை ஃபேஸ் பண்ணுறது வந்து இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் காட்டுவாங்க. அவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். அவன் தான் வந்து இந்த மாதிரி இந்த பைரட்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அங்கே மேலே வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு வந்து என்ன இவன் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், 13 வயசு இல்லை 14 வயசு தான் இருக்கும், இவனை வந்து இந்த மாதிரி பைரட்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வருங்க. இந்த மாதிரி அந்த வார்டன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார்ல, உன்னை மாதிரி இங்கே இன்னொரு அரக்கண்ட் கிட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அந்த கிட்டுன்னு சொன்னோன்னே தான் அந்த இவரோட வயசு இல்லை இவர் வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வரும். இவனை தான் ஒருவேளை அந்த வார்டன் சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே வந்து அந்த கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அந்த 3 வந்து முடிஞ்சோடனே மேட்ச் மிகின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவன் வந்து இந்த மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பைரட்டோட தலையை வந்து வெட்டிடுவாங்க. எடுத்துன்னே வந்து தலை தனியாக பிரிஞ்சுட்டு போயிடும். அப்புறம் அந்த முண்டை மட்டும் தனியாக கீழே இருக்குங்க, தலை எங்கேயோ கிடக்கும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பீடை பார்த்துட்டு இந்த வயசுலேயே வந்து இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கானா, இந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து ஸ்வாடை ஸ்விங் பண்ணுறானா, அப்போ இவன் வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பார், இந்த மாதிரி அவன் வந்து டனேட் ஹைரன் ஃபேமிலி சேர்ந்தவனாக தான் இருக்கணும், அந்த பேட்ரியாக்கு வந்து ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற அந்த கிராண்ட் சில்ட்ரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடுவார். அதாவது இவங்களுக்கு எப்படி ஒரு பேர் தெரியும்னா வந்து இப்போ எப்படி ஹீரோவோட பேர் வந்து ரன் சாண்டல் தாண்டி இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இந்த பைரட்னு எடுத்துகிற காஸ்மோஸ் காம்படிஷன் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி டேலண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான இந்த மாதிரி ராயல் பிளட் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்கிற எல்லா கிளானுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க கைஸ். அதே டைமில் வந்து இந்த மேலே வந்து இந்த ஜெப்பியில் சேர்ந்த அந்த ஒயிட் ஹேர் இருப்பான்ல, ஒயிட் ஹேர் ஜெப்பில் மெஜிஷியன், அதான் ஹீரோவோட செலிப்ரேஷன் கூட அட்டன் பண்ணியிருப்பானே, அவன் வந்து இருந்துட்டு மேலே வந்துட்டு கமான் பால் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருப்பாங்க. இவனுக்கு வந்து தெரியும் அது வந்து டனேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவன் ஐடென்டிட்டி வந்து இப்படி மறைச்சிருக்கிறங்காட்டி வந்து அவன் வந்துட்டு அந்த பேரை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மிஷினுக்காக தான் வந்துருப்பான். ஹீரோ எப்படி இந்த மாதிரி ஃப்ளாக் பீரருங்கிற ஒரு ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அந்த ஹைரன் ஃபேமிலியிலேருந்து அவனும் வந்து இந்த மாதிரி அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பான். அந்த மாதிரி காஸ்மோஸ் காம்படிஷன் வந்து கலந்துருப்பாங்க.
அது மட்டும் இல்ல, அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் கைஸ். அந்த டனேட்டுங்கிறவன் வந்து ஹீரோவோட ரொம்ப வயசில் சின்ன பையன். அப்புறம் அவன் வந்து கத்திகிட்டு இருக்கும்போது கமான்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த சத்தத்தை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு பாருங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு அவசர கொடுக்க மாதிரி ஹீரோ பார்த்தோன்னே ஜின்ரான் அப்படியே ஸ்டேஜ்லேயே கத்திடுவான். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவன். அப்படி அவன் வந்து பார்த்துட்டு கமான் நான் வந்து எல்லா பெட்டையும் வந்து உண்மையில தான் வந்து பெட் பண்ண போகிறேன் பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனேட்டை வந்து பார்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த டனேட்டுன்னு இருக்கான்ல அவனோட அந்த பேர் வந்து அந்த இதில் வந்து பால்னு சொல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவன் பால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்துட்டு நாங்களும் வந்து இந்த மாதிரி அவன் மேலே தான் பெட் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேலே இருப்பான்ல இந்த ஜிப்பில் ஒயிட் ஹேர் அவன் வந்துட்டு கீழே ஹீரோ பக்கத்தை பார்த்துட்டு ஹீரோ வந்து அவர் நினச்சிட்டே இருப்பார் இவன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது, கண்ணில் பட்டால் கண்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டக்குன்னு திரும்பிடுவார். ஏன்னா ஹீரோக்கு வந்து அவனோட கேரக்டர் பற்றி தெரியும், அவன் வந்து ஒரு அவசர கொடுக்கின்னு பார்த்தோன்னே திரும்பிடுவார். பார்த்து இவனும் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஜின் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் வந்து இங்கே வருவீன்னு எதிர்பார்க்கல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை வந்து செலிப்ரேஷனில் பார்த்ததுன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. கத்திட்டு கையாடிட்டு இருப்பான் ஹீரோ இருக்கிற பக்கம் பார்த்துட்டு. ஹீரோவுக்கு கீழே ஹீரோ ஸ்டேஜில் இருப்பான், அந்த ஸ்டேஜுக்கு கீழே வந்து அந்த இவன் நின்றுருப்பாங்க இந்த டனிட். அப்புறம் அவன் இருந்துட்டு என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி அவன் வந்து சிப்பியில் அந்த செலிப்ரேஷனை வந்து இவன் அட்டன் பண்ண போயிருப்பான். அந்த டனேட்டுங்கிறவன் வந்து அந்த ஜிப்பியில் வந்து ஹீரோவோட செலிப்ரேஷன் அட்டன் பண்ண வந்திருப்பான். அந்த டனேட்டு வந்து இந்த மாதிரி ஜெப்பியில் வந்து ஏதோ செலிப்ரேஷன் அட்டன் பண்ண போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இருந்துட்டு இவனை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுப்பான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒருவேளை இவன் வந்து எனக்கு தான் வந்து கை காட்டுறான் போல். அவன் வந்துட்டு உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஜிப்பியில் வந்து ஆட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஹீரோவை பார்த்து, ஆனால் இவன் வந்து இந்த டனேட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இவன் இருப்பாள்ல பைரட், அவன் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இவன் கிட்ட கேட்டிருப்பாங்க, டனேட் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த டனேட் வந்துட்டு நல்லா யோசிச்சு திங்க் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி வந்து ஒரு ஈவலான ஒரு பர்சனை வந்து அழிச்சிட்டேன், இந்த வேர்ல்ட்லேருந்து நீக்கிட்டேன், ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஈவலான ஒரு திங்கை வந்து இந்த உலகத்தை விட்டு நான் நிரந்தரமாக நீக்கி வச்சிட்டேன். அடுத்த லைஃப்பில் வந்து அவன் கண்டிப்பாக வந்து பைரட்டாக வந்து அவன் பிறக்கக்கூடாது, பைரட்டாக பிறக்கிறதே வந்து ஈவல் தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பைரட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காம்படிஷன் நடத்துகிறதே வந்து அந்த பைரட் தான். இப்படிக்கும்போது தான் அவன் ஆப்போசிட்டை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த காம்படிஷனே நடத்துகிறவன், இந்த காஸ்மோஸுங்கிறான். அவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைய வந்து பைரட்டாக ஆசைப்படக்கூடாது தான், ஆனால் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஜெயிச்சதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பைரட்டை பற்றி இழிவாக பேசுகிறது வந்து இங்கே இருக்கிற மேக்ஸிமம் அங்கே இருக்கிறது எல்லாமே பைரட் தான் கைஸ். இந்த மாதிரி பைரட் எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களோட என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் அவன் பேசிட்டு கடுப்பாயிட்டு இனிமேல் வந்து இன்னும் வந்து அந்த போட்டிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேப்பு மேலே தூக்குவாங்க. மேலே தூக்கி போடும்போது தெரியும் அவன் ஒரு வழுக்க மாட்டான் அப்படின்னு. இப்போ வந்து அந்த போட்டி முடிஞ்சால் அவங்க எல்லாமே தங்கி ரெஸ்ட் எடுப்பாங்களே, அந்த அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் வந்து இப்போ காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட மாதிரி இப்போது டீம் குரூப் 1னா குரூப் 2 அப்படி தான் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஹீரோவோட குரூப் வந்து இன்னும் சண்டைக்கே அந்த இதுவே வந்திருக்காது, டைமே வந்திருக்காது. ஹீரோன்ட்டு அவர் கண்ணை முடிச்சுட்டு இருப்பார் கிஷ். ஏன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் அசந்து தூங்கினாலும் கூட அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது ஒரு டேட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து போட்டு தள்ளிட்டு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷனாக வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளக்கு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அவங்க வந்து இந்த மாதிரி காம்படிஷனில் வந்து அவங்க போட்டு தள்ள பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. அதனால் எப்படா டைம் கிடைக்குன்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து தூங்கி 3 நாள் இருக்குங்க. ஹீரோவோட கண்ணில் பூராமே அந்த ஒரு மாதிரி டார்க் மார்க்காக இருக்கும். அப்படி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஃபுட் ஸ்டெப் கேட்டோன்னே வந்துட்டு என்ன இவனுக்கு ப்ரெசன்ஸை மறைக்காமல் கூட வர்றானுங்க, இப்படி ஓப்பனாக வர்றானுங்க, அப்போ அவனுக்கு வந்து அவனோட ஸ்கில் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஒரு ஸ்வாட் பக்கத்தில் இருக்குங்களா கேஸ், அதை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருப்பாங்க கேஸ், அந்த டனேட், அவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களை இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு தடவையும் கூட இந்த மாதிரி உங்கள் குரூப்பை பற்றி நீங்கள் வெளியில் வந்தது கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் பற்றி விட்டு நீங்கள் வெளியில் வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ட்ரூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பைரேட் மாதிரி வந்து இந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டிக்னிட்டியோடு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் தூங்குறேன், என்னை வந்து நீங்கள் அதாவது அவனை வந்து காட் பண்ண சொல்கிறாரு கைஸ். அந்த டனேட் வந்து ஹீரோ வந்து காட் பண்ண சொல்லிகிட்டு இருப்பான். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களை காட் பண்ணுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மயக்கத்தில் அப்படியே விழுந்துருவாங்க. ஏன்னா அவனும் தூங்கி ரொம்ப நாள் இருக்கும். ஹீரோவாவது இன்னும் அவரோட ஃபைட்டே வந்திருக்காது. ஆனால் இவன் அப்படி கிடையாது கைஸ். டனேட் அவன் ஃபைட்டும் பண்ணிவிட்டு நைட்டு தூங்காமையும் இருப்பான். அப்படி தூங்காமல் இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு அவர் நினச்சிட்டு பார் கைஸ். இந்த மாதிரி வந்து ஹைரனில் வந்து ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற ஒரு சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி இதுக்கான இதுவும் கூட அவன் ப்ராசஸ் பண்ணலையா, எப்படி அவன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட அவன் கற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு போயிருக்குச்சு. ஏன்னா ஹீரோவுக்கும் வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில வார் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட்லாம் பார்த்திங்கன்னா தூங்காமல் இருக்கிற இது வரும்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க இந்த ரன் சேனலில். இப்போ 3 நாள் வந்து ரொம்ப ஹார்டு, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் முழுசாக வந்து தூங்காமல் இருக்கிறது சொல்லி கொடுத்துருப்பாங்க கைஸ். ஆனால் இந்த மாதிரி வந்து இவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்துருக்கோம். இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாடி ஹீரோன்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு போயிருச்சு. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஒரு ஹீரோவுக்கு ரூமுக்கு வெளியில் வந்து அந்த பைரட்ஸ் வந்து குரூப்பாக வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவனுக்கு வந்து நான் சிக்னல் கொடுத்துட்டு நான் போகிறது இல்லைன்னு அந்த பைரட் சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வெளில வந்துட்டு ஏய் நான் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணல, இது வந்து என் இடம், இந்த இடத்துல வந்து என் கண்ட்ரோலுக்கு இருந்தால் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அவனுக்கு ஒத்துக்காதுங்கிறத என்னோடய குரூப்பையே நான் வந்து போட்டுத்தரலேன், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் வந்துட்டு ஜின், ஹீரோவோட பேர் வந்து ஜின் கிரே அப்படின்னு இருக்குங்க கைஸ். அந்த பேட்டிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து ஜின் கிரே அப்படின்னு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜின் கிரே எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நீ வந்து போட்டு தெளிடுவீன்னு, ஆனால் நான் வந்து உங்களை வந்து ஏன் பண்ணி நான் வரல, இந்த மாதிரி வந்து அந்த பாலுங்கிற ஒரு கிட்டு வந்தால அவனை மட்டும் நீ வந்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு போகிறேன், நீ பாட்டுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் பேசிக்கிட்டு வந்து டிஸ்ட்ராக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கு பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து இந்த பவு மாதிரி இருக்குங்க கைஸ், கன் மாதிரி ஒரு வில்லு, அந்த வில்லில் வந்து இந்த மாதிரி அவன் வந்து ஹீரோ கேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கைஸ். அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ அதில் நல்லா அவன் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஹீரோ நோக்கி ஷூட் பண்ணிடுவான். ஆனால் ஹீரோ வந்து அதை கரெக்டாக வந்து அந்த வில்லை கேட்ச் பண்ணிவிட்டு அந்த அம்பை கேட்ச் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு இந்த அம்பில் வந்து இந்த மாதிரி பாய்சன் இருக்குது, இந்த மாதிரி நீ டேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பாய்சனை யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி இது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது, இப்போ உங்கள் கதை எல்லாத்தையும் முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் கதையுமே போட்டு தெளிவு கீஸ். அடுத்த நாள் வந்து வெடியும் போது இவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது முழிக்கிறாங்க கீஸ். முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஹீரோவை பார்த்துட்ருப்பான். ஹீரோ வந்து அங்கே கார்ட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அதை வந்து இவன் பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி என்னை கார்ட் பண்ணதா, நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நான் வந்து இதை வந்து திருப்பி வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ரீபே பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோட பேசும்போது ஹீரோ வந்து அவனை பார்த்துட்டு போயிருக்கீஸ். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நான் வந்து நீங்கள் எப்படி என்னை வந்து பாதுகாத்தீங்களோ அதே மாதிரி நானும் வந்து உங்களை பாதுகாக்கிறேன், நான் வந்து ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவன் தான், ஆனால் நான் வந்து என்ன ஃபேமிலின்னு வந்து என்னால் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து என்னால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஏதாவது வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது டேஞ்சரை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து என்ன நிலைமையில் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், இது வந்து என்னோடய நேம் மூலமாக நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசி அவனோட இது வந்து ஆத்தாத்துன்னு ஆற்றிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதில் பார்த்துட்டு அந்த கத்தி இருக்கும்ல, அந்த டன்னேட்டுங்கிற அவனோட கத்தி வந்து தூக்கி போட்டு சரி என்னமோ பண்ணிவிட்டு போ, நான் வந்து இப்போ தூங்க போகிறேன், நீ வந்து என்னை வந்து கார்ட் பண்ணு, இந்த மாதிரி என்னோடய மேட்ச்சை வந்து வரும்போது வந்து என்னை வேக்கப் பண்ணி விடு, என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவார் கிஷ். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீ வந்து என்னை கார்ட் பண்ண சொல்லி நானும் உன்னை கார்ட் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து இவ்வளோ லென்த்தாக வந்து பேசினேன், அது நீ எதுவுமே கண்டுக்காது தூங்கும்போது ஹீரோ வந்து தூங்கிடுவார் கிஷ். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் வந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, நான் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து இவன் தெரியும் இந்த மாதிரி ஹைரன் ஃபேமிலி சேர்த்து டானேட்னு தெரியும், ஆனால் அவனுக்கு வந்து உண்மையிலே ஹீரோ யார் ரன் சேனல்லாம் தெரியாது. இப்போ பார்த்த வரைக்கும் வந்து ஜிப்பிலும் இந்த ஹைரன் ஃபேமிலியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஆனால் ரன் சேனலும் இந்த ஹைரன் ஃபேமிலி எப்படின்னு தெரியாது கீஸ். சொல்லப்போனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த ஹைரன் ஃபேமிலியும் இந்த ரன் சேனல் ஃபேமிலியும் வந்து ஒரு மாதிரி போட்டி போட்டுட்ருப்பாங்க கீஸ். இந்த மாதிரி ஹீரோவோட அந்த அப்பாவும் அந்த ஹைரனோட பேட்ரியாக் இருப்பான்ல, இப்போ கரண்ட் பேட்ரியாக், அவனுமே வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதா இருப்பாங்க. இதில் அந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஜிப்பில் ஃபேமிலி இந்த ஹைரன் ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இப்போ சீனங்கிட்ட இந்த ஜிப்பில் அவன் இருப்பான்ல ஒயிட் ஹேர், அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த
போர்டில் வந்து இவங்க வந்து இவங்க கூடயெல்லாம் போட்டி போடணும்னு சொல்லி அங்கே ஒரு சார்ட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட போட்டி போடுவாங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்துட்டு ஜின் கிரே அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு ஒருவேளை ஜின் கிரேங்கிறது வந்து ஜின் சேனல் தானா, அவன் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து அவன் இந்த மாதிரி போட்டி பார்க்குறதுக்கு தான் வந்தான் நினச்சான். ஆனால் அவன் வந்து போட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கான்னு எனக்கு தெரில. அதாவது அவன் வந்து கெஸ்ஸில் தான் கைஸ் பேசிட்டு இருப்பான். அவன் வந்து ஜின் கிரேங்கிறது ஜின் ஹீரோ தான் அப்படின்னு தெரியாமையே தான், அதாவது ஹீரோவாக இருக்குங்கிற ஒரு இதில் தான் அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு ஒரு வேளை இந்த மாதிரி ஜின்னும் இந்த மாதிரி டனேட்டும் வந்து ஃபேஸ் பண்ணால் வந்து இது உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இனி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மேட்ச், நான் வந்து இதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஹாப்பி ஆகிட்டு இருப்பாங்க கைஸ். ஏன்னா அந்த 2 பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்புக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபைட் நடக்க போகுதில்ல, அதனால வெல் கைஸ் இதோட வந்து இந்த பார்ட் 34 வந்து முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கைஸ் இன்னும் ஒரு 30 இருந்தால் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு 1000 ரீச் ஆகிடுச்சுன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மானிட்டைசேஷன் வரும் கைஸ். நீங்கள் உங்கள் புண்ணியம் பார்த்து அந்த பெல்லு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். ஏதோ எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக பண்ணிக்கிங்களேன். வெல் கைஸ் தேங்க்யூ கைஸ்.